கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமீன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு வேத வசனத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு விவசாயி ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு போகும் பொழுது மிகவும் வேதனையோடு அழுது கொண்டே போவாராம். ஆனால் அந்த விதையை விதைத்து ஒரு மூட்டைக்கு பதிலாக 100 மூட்டையாக 1000 மூட்டையாக வண்டியில் ஏற்றி கொண்டு வரும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக அவர் வருவாராம். அதே போல தாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. நீங்கள் கண்ணீரோடு நிந்தை, அவமானம், படுதோல்வி, கஷ்டம், நஷ்டம் இப்படியாக ஏகப்பட்டதை நீங்கள் மூட்டையாக கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்திலே விதைக்கும் பொழுது இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாருங்க, அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மளுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாகிய பல மூட்டை மூட்டையாக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு அள்ளி கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளோடு துணையாக இருந்து காத்திருக்கிறாருங்க. அதனால் பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த மனபாரமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்கள் விதைங்க. கெம்பீரத்தோடு உங்களுடைய தேவைகளை அறுவடை செய்வீங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம்.